ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பூமியிலே நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். அவர் பாக்கியவான்களுக்கென்று வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 16:17 இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இங்கே நாம் சீமோன் பேதுருவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அங்கே சீஷர்கள் இடத்துல சம்பாஷிக்கும் பொழுது இயேசு ஒரு காரியத்தை கேட்கிறார். என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, சிலர் எரேமியா அப்படின்னு சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க, சிலர் தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தர்னு சொல்றாங்க. ஆனா பேதுரு சொன்னாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். உடனே இயேசு சொல்றாரு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று இயேசு சொல்லுகிறதை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்படி சொல்றதோட மாத்திரம் இல்ல, அடுத்து அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கிறார். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருகிறேன். நீ பூமியில எவைகளை கட்டுகிறாயோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், நீ பூமியில எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்கிறதான ஒரு மேலான அதிகாரத்தை அந்த பேதுருவனுடைய கரத்துல கொடுக்கிறதை நம்ம அங்க பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வெளிப்பாடை பெற்ற பரலோக தரிசனத்தை பெற்றதான மனிதன் பாக்கியவான் என்கிறதான தலைப்பிலே தான் நாம் தியானிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? கிறிஸ்துவை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? அவரை அறிகிற விதமாய் அறிந்திருக்கிறோமா? இல்ல ஏதோ எல்லாரை போல ஏதோ 10 தெய்வத்தோட ஒரு தெய்வம் 11வது தெய்வமா நம்ம இவரை அறிந்திருக்கிறோமா? இல்லை பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் தந்ததான ஜீவாதிபதி. அவர் மாத்திர சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தாமல் இருந்திருப்பாரே ஆனால் பாவ மன்னிப்பாகிய ஒரு பெரிய விலையேற பெற்ற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்காது. எப்பெல்லாம் நாம் அவரை தொழுது கொள்கிறோமோ அப்பெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார் என்கிறதான உணர்வு நமக்கு இருந்திருக்காது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய வெளிப்பாடு, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே நாம் தான் பாக்கியவான்கள். பேதுரு எழுதும் போது எழுதுகிறார், 2வது நிருபம் கடைசி வசனத்தில் எப்படி எழுதுகிறார்? அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். தேவனை அறிகிற அறிவிலே வளரும் பொழுதுதான் நாம் அவரை எந்த விதமாய் பார்க்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம் 17, 18, 19 எழுதும்போது இப்படி எழுதுகிறார், அவரை அறிகிற அறிவின் ஞானத்தை அவர் உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம் தேவனை அறிகிற விதமாய் அறிய வேண்டும். ஏதோ மற்ற மனிதர்களைப் போல தீர்க்கதரிசிகளில் ஒருவராய், எலியாவாய், எரேமியாவாய், யோவான் ஸ்நானகனாய் அறிகிறது அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாம் தெளிவாய் அறிய வேண்டும். அவர்தான் உலகத்தின் பாவங்களை மன்னிக்கும்படியாய் வெளிப்பட்ட தேவ குமாரன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மீண்டும் வரப்போகிறதான ஒரு ராஜாதி ராஜா என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் ஒரு நாளில வரப்போகிறார், ஒரு நாளில வந்தார், பாவங்களை மன்னிக்கும்படியான ஒரு பரிகாரியாய் வந்தார். ஆனால் அவர் மீண்டும் வரப்போகிறார், உங்களையும் என்னையும் முற்றும் ரட்சிக்கிறவராய் வரப்போகிறார், தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாய் வரப்போகிறார். அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த நாளிலே நாம் அவரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அந்த அளவின்படியாகத்தான் நம்முடைய மீட்பு இருக்கும். பிரியமானவர்களே, ஏதோ இந்த பூமியில எல்லாரும் அறிந்தது போல நானும் இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று நீங்க வாழ்வீங்க அப்படின்னு சொன்னா பரிதபிக்கப்படத்தக்க நிலைமைக்கு போக வேண்டியதா இருக்கும். எந்த அளவு
அளவுக்கு அவரை அறிய வேண்டுமோ, அவருடைய அன்பின் ஆழ அகல நீள உயரங்களை, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிய வேண்டிய விதத்திலே நாம் அறியும் பொழுதுதான் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாற்றப்பட முடியும். நம்மிலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்த அந்த தேவனை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டியது அவசியம். அவர் வருகிற அந்த நாளிலே நாம் கைவிடப்படாத ஒரு வாழ்வு வாழ வேண்டுமே, ஆனால் கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் வலுவாதபடி நம்மை காக்கிற அந்த தேவனுக்கு முன்பதாக மாசற்றவர்களாய் நிறுத்த அந்த வல்லமையுள்ள தேவனை அறிகிற அறிவு நமக்கு உண்டாயிருக்கட்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த பரலோக ராஜ்யத்திலே பாக்கியவான்களாய் இருப்போம். பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 10:2 இந்த பேதுருவை இயேசு சொல்லும்போது சொல்லுகிற, முந்தினவன் சீமோன் என்னப்பட்ட பேதுரு. யோவான் 1:35 42 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா இங்க ஒரு சம்பவத்தை வாசிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுத்து வருகிறார். மறுநாளிலே இயேசுவை கண்டு அவர் சொல்லுகிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்ன உடனே 2 சீஷர்கள் இயேசுவுக்கு பின் சென்று போயிடுறாங்க. அப்படி இயேசுவுக்கு பின் சென்று போன சீஷர்கள்ல ஒருத்தர் யார் அப்படின்னா இந்த சீமோன் பேதுருவினுடைய சகோதரன் அந்திரேயா. நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த சீமோன் பேதுரு முதல்ல இயேசு அறியல, முதல்ல அறிஞ்சது அவன் சகோதரனாகிய அந்திரேயா தான். அவர் அதுக்கு அப்புறம்தான் தன் சகோதரனாகிய சீமோனை பார்த்து சொல்றாரு, நாங்க மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். 42 பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. அப்ப முதல்ல சந்திச்சது யாரு? முதல்ல இயேசுவை பின்பற்றினது யாரு? அந்திரேயா. இந்த அந்திரேயா தான் இயேசுவின் இடத்துல சீமோன் பேதுருவை கூட்டிட்டு வர்றாரு. ஆனா இங்க முதன்மையாய் சொல்லப்படுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா பேதுருவை தான் சொல்லப்பட்டிருக்கும். காரணம், இவனுக்குள்ள இருந்த தேவனை குறித்ததான ஒரு வெளிப்பாடு, தேவனை அறிகிற ஒரு அறிவு தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த பேதுருவுக்கு கொடுத்தது. அப்போஸ்தலர் 1 நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா அங்க ஏறக்குறைய 120 பேர் மேல் வீட்டு அறையிலே ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1 வாசிக்கிறோம், அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள், அதில் பேதுருவும் யாக்கோபும். ஃபர்ஸ்ட் யாரை வச்சிருக்காங்க? பேதுருவை தான். அப்ப எல்லாவற்றிலும் முதன்மையானவர் பேதுரு தான். அங்க கூட பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் கூட எழும்பி நின்று முதன்மையாய் பிரசங்கம் பண்ணினது கூட பேதுரு தான். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அப்போஸ்தலர் எல்லாரிலும் பிரதானமானவர் பேதுரு என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் அவருக்கு கிடைக்க காரணம் தேவனை குறித்ததான ஒரு வெளிப்பாடு. சபைக்கு அப்போஸ்தலனாய் நியமிக்கப்பட்டவர் இந்த பேதுரு தான். எனவே பிரியமானவர்களே, தேவனை அறிகிற விதமாய் நாம் அறிவோம். தேவனை எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவுக்கு நாம் பாக்கியவான்களாக இருப்போம். நிச்சயமாய் தேவனை குறித்ததான ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க, இயேசுவும் ஒரு தெய்வம். இயேசுவும் ஒரு தெய்வம் அல்ல, இயேசுதான் தெய்வம். அறிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே நாம் அறிந்து கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாய் மாற்றுவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்மை குறித்த வெளிப்பாடு எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்மை அறிகிற ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க, பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு நன்றி ராஜா. எந்த அளவுக்கு நாங்கள் உம்மை அறிந்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் இந்த பூமியில பாக்கியவான்களாய் இருப்போம் ஆண்டவரே. அதை புரிந்தவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாங்கப்பா. உம்முடைய கரங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.